எல்லாரும் தலையில் எண்ணெய் வைங்கிறாங்க. எண்ணெயை தூக்கி ஈஸியாக தலையில் வச்சுட்டு போயிடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா தலை முடிக்குதாங்க. முடி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முடி நிறையா இருக்கும். எனக்கு என் பொண்ணுக்கு எல்லாருக்குமே நிறையா இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சும்மா லைட்டாக கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்படியே டச் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாதுகாக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம். கரிசலாங்கண்ணி, மருதாணி, செம்பருத்தி இலை எல்லாத்தையும் அரைச்சி காய வச்சு, வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம், வெந்தயம் இது எல்லாமே போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சு தேய்ப்போங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆனால் விடாமல் செய்யணும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது காயவும். ரொம்ப போட்டு வடகை மாதிரியும் காய விடக்கூடாது. ஒரு இப்படி இந்தளவுக்கு காய்ஞ்சா போதும். காலையில் தட்டி வச்சேன், மத்தியானம் 3-4 மணிக்கெலாம் எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு காய்ஞ்சல் ரொம்ப இறுகி காயாமல் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். பார்த்தா உடைக்கிற அளவுக்கு ஈரப்பசை இருக்கும். அப்படியே காய வச்சு எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக காய்ச்சினோம்னா அருமையான எண்ணெய் ரெடிங்க. இது தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா தேய்க்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியும். இது இல்லைன்னா நம்மளுக்கு இது வேறு எண்ணெய் தேய்க்கவே பிடிக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பொடுகு தொல்லை, தலையில் உள்ள அரிப்பு, முடி வளர்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் முடியும் கருப்பாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் தேய்க்கிறத. செய்ய சோம்பேறிப்பட்டுட்டு விடவும் எனக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருக்கும் சேர்த்து காய்ச்சிருவோம் அப்படின்ட்டு காய்ச்சி டப்பாவில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஆள் தேய்ச்சி விடணும். நமக்கு நம்மளே தேய்க்கிறத விட பின்னாடி நின்று ஒரு ஆள் தேய்ச்சி விட்டா அது என்னமா ஒரு சுகமாக இருக்கும். தேய்ச்சி அப்படியே ஒரு மசாஜ் மைல்டாக கொடுத்தாங்கன்னா தூக்கமும் வந்துடும். அதுவும் நல்லா தலைக்கு நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு போய் ஒரு ஷாம்பு மைல்டாக போட்டு குளித்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க முடி. இதுவே எனக்கு இருக்கிற முடி கம்மி தான். இன்னும் கொஞ்சம் கூட இருந்தது முடி, இப்போ ரொம்ப கொட்டுது. போட்டாச்சு எண்ணெயை தேய்ப்போம். இனிமேட்டு நல்லா 1 மணி நேரம் எப்படியும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நம்மளுக்கே தெரியும் அந்த எண்ணெய் வந்து பபிள்ஸ்லாம் அடங்கி அப்படியே நல்லா பொரிஞ்சிருக்கும் அந்த இலை தலை எல்லாமே. அதை அப்படின்னு பாட்டி சூடு ஆற விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டேங்க. அதுலேயே நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து துணியில் நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துட்டேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் பாருங்கள். இவ்வளோ தான் எண்ணெய் எனக்கு 1.25 லிட்டர் பக்கம் ஊற்றுனேன். இந்த அரை பாட்டில் கூட வரல பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலர் கையில் ஊற்றினாலுமே தெரியுது.